பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வந்து மோனா 2 படத்தினுடைய கரண்ட் ஸ்டேஜ் ஒர்க் என்ன போயிட்டுருக்கு அப்படின்ற அப்டேட்டையும் இந்த படத்துடைய ஸ்டோரி லைன் பற்றின அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக எல்லாருக்குமே அனிமேஷன் ஃபிலிம்ஸ் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அனிமேஷன் ஃபிலிம்ஸ் பிடிக்கும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அனிமேஷன் ஃபிலிம்ஸ் அப்டேட் எல்லாத்தையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ மோனா படம் வந்து 2016 இந்த ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டுக்கான ஒர்க் எல்லாமே வந்து வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த படத்தினுடைய கரண்ட் ஸ்டேஜ் ஒர்க் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்க ராக் வந்து அவருடைய ரோலான மொய் கேரக்டருக்கு வந்து டப்பிங் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சீனை டப் பண்ணுற அந்த ஒரு ஃபோட்டோஸை கூட அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு படத்தில் இந்த ஒரு மொய் கேரக்டர் வந்து ஒரு சூப்பரான கேரக்டர் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒரு பக்கம் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த வருஷம் நவம்பர் 27 இந்த ஒரு படத்தை தேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான இந்த வேலைகள் எல்லாமே வந்து வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் வந்து நவம்பரில் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ மூவ் பண்ணி திரும்பவும் இதனுடைய செகண்ட் பார்ட்டும் வந்து நவம்பரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் என்னோட ஸ்டோரி லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஸ்டோரியை ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஸோ மோனா படத்தில் இருக்கிற இயற்கையோட கடவுளான டெஃபிட்டி கிட்ட இருந்து டெஃபிட்டியோட இதயம் நம்ம ஸ்டோன்னே சொல்லிக்கலாம். அந்த ஸ்டோனை வந்து மொய் நேக்கே எடுத்துகிட்டு வந்துடுவார். அந்த ஸ்டோனை எடுத்ததுனால அங்கே இருக்கிற இயற்கை எல்லாமே வந்து அழிய ஆரம்பிக்கும். அப்படி அழியும் போது இந்த மோனா கேரக்டர் வந்து அந்த ஸ்டோனை திரும்ப டெஃபிட்டி கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்காக அவங்களுடைய அந்த கடல் பயணத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. அப்போது மொய் அவரை கண்டுபிடிச்சி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த ஒரு ஸ்டோனை எப்படி டெஃபிட்டி கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு சேர்க்குறாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாகவே அந்த தண்ணியும் வந்து மோனாக்கு வந்து ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கேரக்டருமே ஒரு சூப்பரான கேரக்டர் இந்த ஒரு படத்தில் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி அதை சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே செம்மையாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ப்ரெசன்டேஷனை வந்து இந்த ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தொடர்ந்து இப்போ என்னுடைய செகண்ட் பார்ட் மோனா 2 அப்படின்னும் போது இதனுடைய ஸ்டோரி வந்து மோனானுடைய முன்னோர்களோட அழைப்புனால திரும்பவும் அந்த கடல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா என்னுடைய ஃபஸ்ட்டு பார்ட்லேயே அவங்களுடைய முன்னோர்கள் எல்லாமே வந்து கடல் பயணம் செஞ்சு தீவெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. என்னுடைய செகண்ட் பார்ட்டில் அவங்களுடைய முன்னோர்கள்கிட்ட இருந்து வர அழைப்புனால திரும்பவும் அவங்களுடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்க போதான். திரும்பவும் அந்த மொய் கேரக்டர் இவங்க ரெண்டு பேருமே வந்து மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கடல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் என்னோடய ஸ்டோரி இருக்க போகுது. ஆனால் எந்த விஷயத்துக்காக திரும்பவும் இவங்க வந்து அந்த கடல் பயணத்தை செய்ய போகிறாங்க அப்படின்றத நம்ம மூவியில் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் வந்து இன்னும் புது புது கேரக்டர்ஸ் வந்து உள்ளே வர போகிறாங்களாம். ஸோ ஆல்ரெடி என்னுடைய ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து ஒரு செம்மையான கேரக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். வந்து இன்னும் புது புது கேரக்டர்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணி இந்த ஒரு படத்துக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்களாம். புது பயணமும் இந்த ஒரு படத்தில் இருக்கிற மாதிரி இருக்க போது புது மியூசிக்கையும் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய புது புது ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ 2016 டிஸ்னி வந்து இதனுடைய அனிமேஷனாக பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 2024 நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு இதை விட சூப்பராக இந்த ஒரு படம் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு மோனா 2க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற உங்களுடைய தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வந்து நீங்கள் அனிமேஷன் அப்புறம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸுடைய அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.